Assalamu alaikum students. Example 3.46. If alpha comma beta are the roots of the equation 2x square minus x minus 1 equal to 0, then form the equation whose roots are subdivision 1 1 by alpha comma 1 by beta, subdivision 2 alpha square beta comma beta square alpha, subdivision 3 2 alpha plus beta comma 2 beta plus alpha னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட் வந்து ஆல்பா பீட்டான்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுறது நம்ம என்ன பண்ண சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் given என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா சோ 2x² - x minus 1 equal to 0. சோ இதுல இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கம்பேர் பண்ணீங்கன்னா சோ ax² plus bx plus c equal to 0 இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணா a ஓட ஆன்சர் வரும். சோ a equal ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 வரும் and b ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் -1 வரும், c பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு -1 வரும். அப்ப a b c மூணுமே எழுதியாச்சு. அடுத்து நம்ம தேவையான ரூட்ஸ் பாத்தீங்கன்னா sum of root equal to சோ இந்த ரூட் வந்து ஆல்பா பீட்டானால சோ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட ஆன்சர் ஃபார்முலா பாத்தீங்கன்னா -b/a equal to மைனஸ் போடுங்க. b ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா -1. சோ இங்க ஒரு -1 டிவைட் பை a ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2. சோ இந்த மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் தான் வரும், ஆன்சர் 1 டிவைட் பை 2 வரும். சரிங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் ஃபார்முலா நமக்கு தெரியும் c/a. சோ இங்க c ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா -1 டிவைட் பை a ஓட ஆன்சர் 2. அப்ப ஆன்சர் -1 டிவைட் பை 2 வரும். சரிங்களா? நமக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச விஷயம் சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ நம்ம 1 பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் 1. சோ ரூட்ஸ் பாத்தீங்கன்னா 1 by alpha 1 by beta. சோ நமக்கு ரூட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 by alpha 1 by beta கொடுத்திருக்காங்க. இது நமக்கு தேவையான given roots. அப்ப இத வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணா நமக்கு தேவையான ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ x² minus sum of root into x plus product of root equal to 0. இந்த ரூட்டோட ஆன்சர் 1 by alpha 1 by beta. அப்ப இந்த சம்னா இந்த ரெண்டையும் கூட்டணும், ப்ராடக்ட்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப எப்படி எழுதலாம்? x² minus 1 by alpha plus 1 by beta into x plus into 1 by alpha into 1 by beta equal to 0. நான் ரெண்டுமே தனித்தனியா செட்டில் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு sum of root கண்டுபிடிங்க, அடுத்து product of root கண்டுபிடிங்க. சோ 1 by alpha plus 1 by beta equal to சோ இந்த ஆல்பா ஓட வேல்யூ பீட்டா ஓட வேல்யூ நமக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். அப்ப நம்ம டேக் LCM எடுத்தீங்கன்னா சோ இந்த பீட்டா இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆல்பா இங்க மல்டிப்ளை பண்ணா ரெண்டையும் சேர்த்து நம்ம கீழ மல்டிப்ளை பண்ணி போடுறீங்கன்னா சோ பீட்டா plus ஆல்பா டிவைட் பை ஆல்பா பீட்டா. சோ ஆல்பா plus பீட்டா னா பீட்டா plus ஆல்பா போதா சேம் தான். அப்ப ஆல்பா plus பீட்டா ஓட ஆன்சர் 1 divided by 2 இருக்குது. So 1 divided by 2 whole thing divided by alpha into beta ஓட ஆன்சர் -1 divided by 2. ஆன்சர் -1 divided by 2. இந்த ரெண்டையும் நீ கேன்சல் பண்ணா ஆன்சருக்கு -1 வரும். சரிங்களா? இங்க 1/2 1/2 கேன்சல் அந்த மைனஸ் மேல இருந்து ஆன்சர் -1 வரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் 1 by alpha into 1 by beta. நான் எப்படி ப்ராடக்ட் பண்ணீங்க? நியூமரேட்டர் ப்ராடக்ட் பண்ணா 1 டிவைட் பை டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணா alpha into beta வரும். So equal to 1 divided by so what is the alpha beta ஓட ஆன்சர் is the product of result வந்து -1/2. So -1/2 போடுங்க. சோ அப்ப இந்த -1/2 ரெசிப்ரோக்கலா மாத்துனா இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப 1 இன்டு எப்படி மாறும்? -2 டிவைட் பை 1 நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ இந்த ரெண்டுலயும் ப்ராடக்ட் பண்ணா ஆன்சருக்கு -2 வரும். அப்ப ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து -2. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்? நமக்கு தேவையான ஈக்குவேஷன் அப்ளை பண்ணனும். நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் x². சோ x² போடுங்க. சோ மைனஸ் sum of root 1 by alpha plus 1 by beta ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா -1. சோ பிராக்கெட் போட்டு ஒரு -1 into x. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பாத்தீங்கன்னா சோ பிளஸ் ஒரு -2 equal to 0. இந்த ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா சோ x² சோ மைனஸ் இன் மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ். சோ ஆன்சர் வந்து 1x னா x தான் வரும் ஆன்சர். சோ பிளஸ் இன் மைனஸ் ஆன்சர் -2 equal to 0. இதான் வந்து நமக்கு சப்டிவிஷன் 1 உடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்பா கேட்டிருக்காங்க. நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x² minus sum of the root into x plus product of root equal to 0. சோ இங்க ரூட் பார்த்தா இந்த ரெண்டு ரூட் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். அடுத்து இந்த ரெண்டு ரூட் என்ன ப்ராடக்ட் பண்ண போறேன். அப்ப x² minus alpha square beta plus beta square alpha into x plus alpha square beta into beta square alpha equal to 0. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் நான் தனியா செப்பரேட்டா எடுத்து பண்ணுவாங்க. சோ alpha square beta plus beta square alpha equal to சோ இந்த ரெண்டுமே காமனா வந்து alpha beta காமனா இருக்கணும். சோ alpha beta நீங்க வெளிய எடுத்துங்க. அப்ப
இந்த இடத்துல ரிமைனிங் ஆன்சர் ஆல்ஃபா இருக்கும், இந்த இடத்துல ரிமைனிங் டேர்ம் வந்து பீட்டா இருக்கும். சோ இந்த ஆல்ஃபா இன்டு பீட்டாக்கு என்ன பேரு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் னு பேரு. இதோட ஆன்சர் -1/2 -1/2 எழுதுங்க. சோ இந்த இதோட ஆன்சர் வந்து சம் ஆஃப் ரூட் ஆன்சர் வந்து +1/2 இன்டு +1/2 போடுங்க. சோ நியூமரேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் நமக்கு -1, சோ டினாமினேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் நமக்கு 4 வரும். சோ ஆன்சர் -1/4. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இந்த டேர்ம் எழுதிங்க. இந்த டேர்ம் எழுதி முடிச்சோனே இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. சோ ஆல்ஃபாவே ஆல்ஃபா நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆல்ஃபா பவர் 3 வரும். சோ பீட்டாவையும் பீட்டா நீங்க ப்ராடக்ட் பண்ணா பீட்டா பவர் 3 வரும். ஏன்னா பேஸ் வந்து சேம் ஆச்சுனா பவர் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம். அப்ப இங்க பாருங்க பவர் வந்து சேம் ஆச்சுனா ஹோல் பவர் நம்ம கன்வர்ட் பண்ணிடலாம். அப்ப ஆல்ஃபா பீட்டா ஹோல் பவர் 3 போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் அதோட ஆன்சர் -1/2 -1/2 தான் ஹோல் பவர் 3 எழுதுங்க. அப்ப இந்த -1/2 ஹோல் பவர் 3 னா எப்படி வரும்? சோ இந்த -1/2 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் வரும். -1/2 * -1/2 * -1/2. சோ இந்த நியூமரேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் மைனஸ் வரும், 1 வரும். டிவைட் பை டினாமினேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் 8 வரும். சோ நமக்கு சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சோ x2 சோ இதோட ரிசல்ட் பார்த்தா -1/4 -1/4 into x plus அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பார்த்தா ஆன்சர் நமக்கு -1/8 = 0. சோ இந்த மைனஸ் ப்ராடக்ட் பண்ணா பிளஸ் அப்ப ஆன்சர் x/4 மைனஸ். சோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் மைனஸ் வரும், ஆன்சர் 1/8 = 0. சோ நம்ம எழுதி LCM எடுத்தீங்கன்னா காமனா வந்து 8 வந்துரும். சோ இங்க வந்து சோ டினாமினேட்டர் நீங்க 8 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேல வந்து 8 ஆல் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 8x². சோ இங்க டினாமினேட்டர் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேல வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 2x -1 = 0. இப்போ இந்த 8 நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா சோ எனி நம்பர் இன்டு 0 ஆன்சர் 0. நமக்கு தேவையான ஈக்குவேஷன் 8x² + 2x -1 = 0 தான் நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். Solution 3 பாருங்க. ரூட்ஸ் பாத்தீங்கன்னா 2α + β, 2β + α கொடுத்திருக்காங்க. இங்க இந்த ரூட்ஸ் வந்து வேறமா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x² - sum of the root in x plus product of root. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ணனும். அடுத்து வந்து ரெண்டையுமே ப்ராடக்ட் பண்ணனும். அப்ப எப்படி எழுதுவீங்கன்னா சோ x² - எப்படி எழுதலாம் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா 2α + β + 2β + α. சோ இன்டு x போடுங்க. அடுத்து இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுவீங்க. So 2α + β into 2β + α equal to 0. அப்ப ரெண்டுமே தனித்தனியா செப்பரேட் பண்ணேன். செப்பரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கங்க. So 2α + β + 2β + α equal to. So லைக் டேர்ம்ஸ் ஆல்பா ஃபுல்லா ஒண்ணா கூட்டுங்க, பீட்டா ஃபுல்லா ஒண்ணா கூட்டினீங்கன்னா so இது 2α, இது ஆன்சர் டோட்டலா 3α. அடுத்து இது 2, இது ஒரு 1β, இது 2β, டோட்டலா அந்த ஆன்சர் 3β வரும். சோ இந்த ரெண்டுமே காமனா 3 இருக்கு. 3 ஐ வெளிய எடுத்துங்க. அப்ப 3 ஐ வெளிய எடுத்தீங்கன்னா ஆல்பா + பீட்டா ன்னு வரும். சோ ஈக்குவல் டு 3 into ஆல்பா + பீட்டாவோட ஆன்சர் பார்த்தா சம் ஆஃப் தி ஆன்சர் 1/2. 1/2 போடுங்க. சோ நியூமரேட்டர் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் 3/2 வரும். ஆன்சர் 3/2. அங்க டினாமினேட்டர் என்ன 1 ன்னு அர்த்தம். அப்ப 1 into ஆன்சர் 2 வந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் 3/2. அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போறேன். அப்போ 2α + β into so 2β + α equal to. so first இந்த 2α இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. first 2 2s are 4, α into β α β. அடுத்து 2 into 1 + 2 α into α square plus β வச்சு first அடுத்து ப்ராடக்ட் பண்ணுங்க. β into 2 that means 2β square வரும். அடுத்து ஆல்பா into பீட்டா plus ஆல்பா பீட்டா நமக்கு வரும். சரிங்களா? இப்போ ஆல்பா பீட்டா அப்படி தனியா கூட்டுங்க, ஸ்கொயர் தனியா வச்சீங்கன்னா இது ஒரு 4 ஆல்பா பீட்டா, இது ஒரு ஆல்பா பீட்டா, டோட்டலா வந்து 5 ஆல்பா பீட்டா வரும். இது ரிமைனிங் ஆன்சர் ரெண்டுமே காமனா 2 இருக்குது. சோ 2 வெளிய எடுத்தீங்கன்னா சோ ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் வரும். சோ இந்த ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயருக்கு டைரக்ட்டா வேல்யூ தெரியாது. அப்ப என்ன பண்ணனும், அது ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணனும். ரிமைனிங் ஆன்சர் 5 ஆல்பா பீட்டா plus 2 into எப்படி எழுதலாம் பாருங்க, ஆல்பா plus பீட்டா the whole square, alpha plus beta whole square minus 2 alpha beta நம்ம எழுத முடியும். சரிங்க, இது ஃபார்முலா. சோ alpha square plus beta square ஃபார்முலா, alpha square plus beta square ஃபார்முலா பாத்தீங்கன்னா alpha plus beta the whole square minus 2 alpha beta. ஏன் இப்படி எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு sum of root உம் product of root மட்டும் தான் தெரியும். சோ அத வச்சு கம்பைன் பண்ணி எழுதுற மாதிரி ஃபார்முலா எழுதிக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா 2 உள்ளுக்குள்ள ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா சோ 5 ஒரு alpha beta plus 2 கொடுத்தீங்கன்னா 2 into alpha plus beta the whole square. so 2 கொடுத்தீங்கன்னா minus 4 alpha beta வரும். so இந்த 5 alpha beta இருந்து minus 4 alpha beta நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் நமக்கு சிங்கிள் alpha beta வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து alpha beta இருக்கும் plus 2 into alpha plus beta the whole square இருக்கும். so product of root வெளிய அப்ளை பண்ணுங்க. alpha into beta ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா -1/2. ஆன்சர் -1/2 போடுங்க.
plus 2 into sum of root ஆன்சர் பாத்தீங்கன்னா plus 1/2 அப்ப 1/2 என்னது ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா ஆன்சர் பாருங்க இதோட ஆன்சர் -1/2 plus 2 into இது நீங்க ஸ்கொயர் பண்ணா 1/4 வரும். so 1 times இது 2 times ஆன்சர் என்ன -1/2 இருக்கு இங்க +1/2 வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 0 நமக்கு வந்துரும். சரிங்களா? நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆன்சர் 0. நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா so quadratic equation so first என்னது x square so x square போடுங்க minus so sum of root what is sum of root sum ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா so 3 divided by 2 into x plus product of root answer என்ன இருக்குது 0 equal to 0 so அடுத்து பாத்தீங்கன்னா இந்த LCM எடுத்தீங்கன்னா so answer 2x square minus 3x whole thing divided by 2 so இந்த 0 விட்டுங்க equal to 0 அப்ப இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான quadratic equation so 2x square minus 3x equal to 0 இது நமக்கு தேவையான result.